வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரெசிஸ்டர் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதாவது ஒரு சர்க்யூட்டில் ரெசிஸ்டர்ஸ் ஒன்று பின்னாடி ஒன்று, அதாவது தொடர் இணைப்பு அல்லது சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சீரிஸ் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டர் வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ படத்தில் R1, R2, R3 அப்படிங்கிற 3 ரெசிஸ்டர் ஒன்று பின்னாடி ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. இதை தொடர் இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ R1 அப்படிங்கிறது 2 கிலோ ஓம் இருக்குது, R2 3 கிலோ ஓம் இருக்குது, R3 5 கிலோ ஓம் இருக்குது. இந்த 2 கிலோ ஓம், 3 கிலோ ஓம், 5 கிலோ மூணும் சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஏக்கும் பிக்கு இடையில 2 கிலோ ஓம், பிக்கும் சிக்கு இடையில 3 கிலோ ஓம், சிக்கும் டிக்கு இடையில 5 கிலோ ஓம்ஸ் இருக்குது. இதை கால்குலேட் பண்ணுறது சிம்பிளாக RS is equal to R1 plus R2 plus R3ன்னு உள்ள ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். ஜென்ரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் RI, I ரன்னிங் ஃப்ரம் 1 to N. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3 ரெசிஸ்டர் இருக்கிறதுனால ஐக்கு 1 போட்டோம்னா R1ன்னு வரும், ப்ளஸ் ஐக்கு 2 போட்டால் R2 ப்ளஸ் R3 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் N வரைக்கும் போகும். இங்கே 3 ரெசிஸ்டர் தான் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம R1 ப்ளஸ் R2 R3 இது வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். R1க்கு 2 கிலோ ஓம், R2க்கு 3 கிலோ ஓம், R3க்கு 5 × 10⁻³ அதாவது 5 கிலோ ஓம்ஸ். இப்போ 10⁻³ காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். 2 + 3 + 5 is equal to 10. ஓகே, 10 கிலோ ஓம் இருக்குது. அதாவது ஏலிருந்து பிக்கு மொத்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 10 கிலோ ஓம்ஸ். ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், இங்கே R1 R2 அப்படிங்கிற 2 ரெசிஸ்டரை பேரலல் கனெக்ஷனில் கொடுத்துருக்கோம், அதாவது பக்க இணைப்பில் கொடுத்துருக்கோம். இப்போ ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள இடைப்பட்ட ரெசிஸ்டர் வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த இடத்துல R1 அப்படிங்கிற ரெசிஸ்டர் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா R2 ரெசிஸ்டர் மட்டும் ஆட் ஆகிருக்கும் சர்க்யூட்டில். இப்போ R2 இல்லை அப்படின்னா R1 ரெசிஸ்டர் மட்டும் ஆட் ஆகிருக்கும். இப்போ இந்த 2 ரெசிஸ்டரையும் பக்க இணைப்பில் கொடுத்துருக்கிறதுனால எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்டிவாக இருக்கும் இன் பிட்வீன் A அண்ட் B அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். இதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, இது மாதிரி ஏக்கும் பிக்கும் இடையில் ஒரு ரெசிஸ்டர் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா இருக்குது. அதாவது 1/Rp = 1/R1 + 1/R2 + 1/R3 + and so on 1/Rn. இங்கே 2 ரெசிஸ்டர் தான் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால 1/R1 + 1/R2 மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ குறுக்கு பெருக்கில் பெருக்கிக்கலாம். R2 மேலே வந்துடும், இங்கே R1 மேலே வந்துடும். அப்போ R2 + R1 / R1R2 உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு RP தான் வேணும், நம்மளுக்கு ரெசிஸ்டர் இன் பேரலல் தான் வேணும். நமக்கு 1/RP இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், அப்படி தலைகீழாக மாற்றிக்கலாம். கீழே உள்ள மல்டிப்ளிகேஷனில் உள்ள R1 R2 மேலே வந்துடும், மேலே உள்ள நியூமினேட்டரில் உள்ளது கீழே வந்துடும். தெர்ஃபோர் இப்போ R1 வேல்யூ எவ்வளவு, 4 கிலோ ஓம், அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கும். R2 வேல்யூ 4 கிலோ ஓம். இந்த இடத்துல ஈக்குவலாக கொடுத்துருக்கோம், நீங்கள் வேல்யூஸ் மாற்றி கூட கொடுத்துக்கலாம். இதே ஃபார்முலா தான். நெக்ஸ்ட்டு R1 + R2 4 கிலோ ஓம் 4 கிலோ ஓம். இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது 4 கிலோ ஓம் 4 கிலோ ஓம் இருக்கா, டினாமினேட்டரில் உள்ள 10⁻³ காமனாக எடுத்துட்டோம்னா 4 + 4 8ன்னு ஆயிரும். மேலே உள்ள நியூமினேட்டரில் 4 × 10⁻³ × 4 × 10⁻³ இருக்குது. அதில் ஒரு 10⁻³ கீழே உள்ள 10⁻³ கேன்சல் ஆயிரும். 16/8 2ன்னு கிடைக்கும். அதாவது 2 × 10⁻³ அல்லது 2 கிலோ ஓம். அதாவது இந்த காம்பினேஷனில் ரெசிஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா இதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் 2 கிலோ ஓம். அதாவது 4 கிலோ ஓம் R1 4 கிலோ ஓம் R2 அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன் பிட்வீன் A அண்ட் B த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வில் பி 2 கிலோ ஓம். ஓகேங்களா? இது மாதிரி வேறு ஏதாவது காம்பினேஷன்ஸ் R3ன்னு இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இந்த ஃபார்முலா எக்ஸ்டெண்ட் ஆகும், 1/R3 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து பார்க்கலாம். இது மாதிரி ஒரு சர்க்யூட்டில் ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பேரல் காம்பினேஷன்ஸ் R1 R2, அதுக்கப்புறம் R3 R4 R5 இதெல்லாம் சீரீஸில் இருக்குது. அதாவது R3 R4 R5 மூணு சீரீஸில் இருக்குது. இங்கே R1 R2 மட்டும் பேரலில் இருக்குது. இங்கே ஏக்கும் சிக்கும் இடையில் உள்ள எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், அதாவது ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பிக்கும் சிக்கும் இடையில உள்ள வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே R1 வேல்யூ 5 கிலோ ஓம், R2 வேல்யூ 5 கிலோ ஓம், இது ரெண்டும் பேரல் கனெக்ஷனில் இருக்குது. R3 3 கிலோ ஓம், R4 4 கிலோ ஓம், R5 5 கிலோ ஓம். இப்போ பேரல் கனெக்ஷனில் உள்ள இந்த 2 ரெசிஸ்டர் வேல்யூவோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும். அதற்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இந்த ஃபார்முலாவில் R1 R2ங்கிற ரெசிஸ்டர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ நியூமரேட்டரில் 5 × 10⁻³ × 5 × 10⁻³
டினாமினேட்டரில் 5 × 10⁻³ ப்ளஸ் 5 × 10⁻³ இப்போ 5 + 5 10ன்னு ஆயிரும். 10⁻³ காமன் எடுத்துக்கலாம். அதில் மேலே ஒரு 10⁻³ கேன்சல் ஆயிரும். இப்போ 5 × 5 25, 25/10 2.5, therefore 2.5 கிலோ ஓம்ஸ். அதாவது ஆர்பி வேல்யூ 2.5 கிலோ ஓம்ஸ். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? சீரிஸ் காம்பினேஷனில் உள்ள R3, R4, R5 வேல்யூவை கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே இந்த ஃபார்ம்லாம் தெரியும். டைரெக்டாக ஆட் பண்ணிட வேண்டியதுதான். அப்போ 3 × 10⁻³ 4 × 10⁻³ ப்ளஸ் 5 × 10⁻³ 3 + 4 + 5 10⁻³ காமனாக வெளியே எடுத்துக்கலாம். இப்போ 12 வரும். 12 கிலோ ஓம்ஸு. ஓகேவா? இப்போ ஏற்கனவே சீரீஸ்கில் 12 இருக்குது. பேரலில் 2.5. therefore in between A and C 14.5 கிலோ ஓம்ஸ். இந்த சர்க்யூட்டில் சீரியஸ் காம்பினேஷனில் ரெசிஸ்டர் இருந்தால் எப்படி வேல்யூ கால்குலேட் பண்ணுறது, அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பேரல் காம்பினேஷனில் ரெசிஸ்டரை ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது ஒரு சர்க்யூட்டில் ரெசிஸ்டர் சீரியஸ்லையும் பேரலையும் இருந்துச்சுன்னா அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இப்போ தெளிவாக பார்த்தோம். இதில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.